வணக்கம், நான் திரு. உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். தீராத விளையாட்டு பிள்ளை படத்துக்கு அப்புறமா இது என்னோட 2வது படம், சம்மர். இதில் அகெயின் திரு விஷால் அவர்கள் ஹீரோன்னு நடிக்கிறாங்க, த்ரிஷா ஹீரோயினா பண்ணிட்டு இருக்காங்க, அண்ட் சுனேனா ஒரு ரோல் ஒரு செகண்ட் ஹீரோயினா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டார் காஸ்டிங் இதில் அமைஞ்சிருக்கு. மிஸ்டர் மனோஜ் பாஜ்பாய் உங்க எல்லாருக்குமே தெரியும், சத்யா படம் மூலமா வந்து எல்லார் மனசுக்குள்ளேயும் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு மேஜரான ஒரு கீ ரோல் ஒன்று பண்றாரு. அண்ட் அந்த படத்துல அவரோட காம்பினேஷன் இந்த ஜேடி சக்கரவர்த்தி இதுல பண்றாரு. இது எந்த மாதிரியான ஒரு கதை? ஆக்ஷன் த்ரில்லர் இது வந்து அந்த ஹீரோ கேரக்டர் வந்து இந்த ஊட்டியில ஒரு ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் கைடா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். ஒரு சின்னமா ஒரு பர்சனலா ஏதோ ஒரு வேலை விஷயமா வந்து ஒரு அப்ராட் டிராவல் பண்றாரு. ஒரு தாய்லாந்து மாதிரி ஒரு இடத்துக்கு போய் இறங்கினதுக்கு அப்புறமா தான் எதுக்காக அந்த ஊருக்கு போனோமோ அது நடக்காம வேற என்னென்னமோ நடந்துட்டு இருக்கும். ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ரேட் பண்ற மாதிரி தன்னை அறியாமலே சில விஷயங்கள் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ள வருவாரு. ஸோ அது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு ஒரு கண்ணு கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஒரு சிச்சுவேஷன் படம் முழுக்கவே ஒரு கேரக்டருக்கு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சுதான் இந்த ஸ்கிரிப்டே. ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ரேட் பண்ற மாதிரி அவரோட லைஃப் அவர் டிசைட் பண்ற எதுவுமே அவரால் செய்ய முடியாது. ஸோ அப்படி ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள மாட்டிக்கிட்டு இது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னே தெரியாம அந்த தேடலுக்குள்ள ஓடுறது தான் இந்த ஒட்டுமொத்த கதையும். தீராத விளையாட்டு பிள்ளை மாதிரியான ஒரு ரொமான்டிக் ஜானர் இது கிடையாது. ஆக்ஷன் த்ரில்லர்னு வரும்போதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதுல வந்து ஒரு காமெடி ட்ராக்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை, ஸ்கிரிப்டோட போற மாதிரி ஒரு விஷயங்கள் தான். ஸோ அதனால வந்து கதைக்குள்ள அங்கங்க அந்த சிச்சுவேஷன்ஸ் காமெடி அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தானே ஒழிய இது பர்டிகுலரா வந்து ஒரு காமெடி ட்ராக் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு ஆக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்லாம் எதுவுமே இதுல பண்ணல. இது முழுக்க ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் தான். மிஸ்டர் யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் இதுல பண்ணியிருக்காரு. 5 ட்ராக்ஸ், 5மே ரொம்ப பிரில்லியண்டான ஒரு ட்ராக்ஸ் தான் வந்திருக்கு. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்னைக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆரம்பிக்க போறாருன்னு. ஏன்னா இந்த படம் முழுக்கவே வந்து யுவன் சங்கர் ராஜா என்ன சொல்றது, அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் சொல்லலாம். இது அந்த அளவுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கிற ஒரு ஃபில்ம் அவருக்கு. ஸோ டெஃபினட்டா வந்து அவரோட பாட் வந்து இது வரைக்கும் வந்து அவரோட பாட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காரு. அவரு சாங்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு. மிஸ்டர் ரிச்சர்ட் எம் நாதன் கோக்கு அப்புறமா இந்த படம் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அங்காடி தெரு இதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அவரு கேமரா ஒர்க் பார்க்குறாரு. மிஸ்டர் எஸ் ராமகிருஷ்ணன் வந்து இது டைலாக்ஸ் எழுதியிருக்காரு. ஃபர்ஸ்ட் தான் சொன்ன மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் கைடு அப்படிங்கிறதுனால வந்து படத்தோட ஆரம்பம் வந்து ஊட்டியில் ஆரம்பிக்கும். ஸோ அந்த அந்த காடு போர்ஷன் வந்து மூணார்ல ஷூட் பண்ணியிருக்கோம், சாலக்குடியில் ஷூட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒட்டுமொத்த படமும் தாய்லாண்டில் ஷூட் பண்ணியிருக்கோம். நான் வந்து ஊட்டியில் அந்த அதான் சொன்னேன்ல, அந்த படத்தோட ஆரம்பம் முதல் 1/4 மணி நேரம் வந்து ஊட்டியில் நடக்கிற ஒரு கதை. ஸோ அங்கே வர ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் அவங்க பேங்காக் வர வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். ஸோ அங்கேயும் அந்த மாதிரி ஒரு டிராவல் இருக்கும். ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் கைடு அப்படிங்கிறதே வந்து அப்படின்னு அது விஷயம் முடிவானதுக்கு அப்புறமே கொஞ்சம் அட்வென்ச்சரஸா இருக்க போகுதுன்னு அப்படின்றது தெரியும். ஒரு சிச்சுவேஷன் ஒரு சீக்வன்ஸ் இருக்கு படத்துல. என்னன்னா வந்து ஒரு ஃபால்ஸ்ல மாட்டின ஒரு பொண்ணை வந்து காப்பாற்ற வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அது உண்மையிலேயே பெரிய சவாலா இருந்தது. அந்த ஃபால்ஸ் வந்து நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க, அந்த சாலக்குடி ஃபால்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல வந்து அது ஷூட் பண்றதுக்கு வி ஹேட் ரொம்ப டஃப் டைம்னு சொல்லலாம். பட் டெஃபினட்டா வந்து விஷால் சார் வந்து ரொம்ப இதுவா பண்ணாரு. அண்ட் அந்த சீக்வன்ஸ் வந்து மிஸ்டர் ராஜசேகர் அவர் கோஆர்டினேட் பண்ணார், அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ் மட்டும். ஃபாரஸ்ட் ஏரியால வந்து இவங்க த்ரிஷா கிடையாது அந்த சீக்வன்ஸ்ல. அது மிஸ்டர் விஷால் அண்ட் சுனேனா வர ஒரு சீக்வன்ஸ் நல்லாவே இருந்தது, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆக்சுவலா வந்து இது ஏன் இப்படி ஒரு டாக் வந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா வந்து அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே. இது மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சான்னு எனக்கு தெரியல. இது டைரக்டர் த்ரிஷா சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு எதுவுமே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் தீராத விளையாட்டு பிள்ளை பண்ணும்போது அவங்கள நான் வந்து கான்டாக்ட் பண்ணேன், இந்த மாதிரி கதை சொல்லணும்னு சொன்னேன். ஒரு சின்ன காரணங்களால பண்ண முடியாம போச்சு. இட்ஸ் நாட் லைக் நீங்க சொல்ற காரணம் கிடையாது, வேறு சில காரணங்கள் இருந்தது. இந்த கதைக்கு வந்து த்ரிஷா நடிச்சா நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்ணேன். நான் போய் கதை சொன்னதுக்கு அப்புறம் உடனடியா ஷீ செட் ஓகே. மாதிரி எதுவுமே அந்த செகண்ட் தாட்ஸ் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலா வந்து இதுல ஹீரோட கேரக்டரைசேஷன் வந்து ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் கைடு. ஸோ ட்ரெக்கிங் கைடுன்னு வந்ததுக்கப்புறம் நிறைய சீக்வன்ஸ் இருந்தது நைட் டைம்ல. அவர் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா சிட்டில கார் ஓட்டுற மாதிரி இல்லை, அந்த ஜீப் ஓட்டுறது எல்லாமே அந்த 4 வீல் டிரைவ். ஸோ இதுக்கு வந்து அந்த ஷூட்டிங்க்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்து அவர் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அந்த விஷயங்கள் எல்லாமே ட்ரெயின் அந்த ஜீப்போ ஓட்டுறதாகட்டும், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபால்ஸ்ல அந்த ரோப் போட்டு ஏறுறதாகட்டும், இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்து தான் பண்ணாரு.
இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக அமைஞ்சது வந்து அட்வென்ச்சரஸ்னா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஸோ அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அவர் எல்லாத்தையுமே சவாலாக எடுத்துக்கிட்டு பண்ணார். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த சீக்வன்ஸ் எல்லாமே. நான் சொன்ன மாதிரி அவங்க மிஸ்டர் விஷாலும் த்ரிஷாவும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. எந்த அளவுக்கு எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து அவங்க 2 பேரும் காம்பினேஷன் சீன் வைக்கும்போது எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுத்துட்டு வந்து ரெடி ரோல் கேமரா ஆக்ஷன் சொன்ன உடனே வந்து 2 பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு 2-3 ஷார்ட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து அவங்க கொஞ்சம் உள்ளே வர ஆரம்பிச்சாங்க, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருந்தது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அவங்க 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஃபர்ஸ்ட் டைம் காம்பினேஷனுங்கிறதுனால எனக்கு ஒரு 2-3 ஷார்ட்டுக்கு பிரச்சனையாக இருந்தது அவங்களுடைய. அதுக்கப்புறம் ரொம்ப டெஃபினட்டாக ரொம்ப நல்லா இருந்தது அவங்க கெமிஸ்ட்ரி. முதல்ல வந்து இந்த படத்துக்கு வந்து சமரன் அப்படின்னு பேர் வச்சுருந்தோம். ஒரு சின்ன ஒரு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் எங்கள் இதுலேருந்து இருந்தது. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஷூட்டிங் ஆரம்பித்து ஒரு ஆஃப் த்ரூவில் இருக்கும்போது எங்களுக்கு தெரிய வந்தது இது வந்து ஏற்கனவே சீமான் சார் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் ஆஃபீஸ்லேருந்து அவரை கால் பண்ணி பேசியிருக்காங்க. பட் என்னென்னா அவரோட ஒரு கதை அந்த தலைப்பு தான் கரெக்டாக இருக்கும்னு அவர் ஃபீல் பண்ணதுனால அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நியாயமான விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் போர் வீரன் அப்படின்ற அந்த சமரனை நாங்கள் போர் அப்படின்னு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அந்த சமரனை மாற்றணும். ஸோ திஸ் த ரீசன். பேங்காக்கில் தான் நிறைய சேலஞ்சிங்கான ஒரு விஷயங்கள் இருந்தது. என்னென்னா ஏன் பேங்காக் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு என்னன்னா ஒரு ஹீரோ கேரக்டர் அந்த ஒரு ஊருக்கு டிராவல் பண்ணி போகும்போது இவர் பேசுறது அவங்களுக்கு புரியக்கூடாது, அவங்க பேசுறது இவருக்கு புரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. அதனால தான் முக்கியமாக பேங்காக்னு ஒன்று சூஸ் பண்ணதே. என்னன்னா அங்கே இருக்கிற ஒரு நிறைய மேக்ஸிமம் மக்களுக்கு வந்து இங்கிலீஷ் சரியாக பேச வராது, அவங்களுடைய லாங்குவேஜில் தான் அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ இந்த ரீசனுக்காக தான் நாங்கள் அந்த ஊருக்கு போனது. பட் போனதுக்கு அப்புறமா வந்து எனக்கு நிறைய கேரக்டர்ஸ், அந்த நிறைய ஆக்டர்ஸ் வந்து அந்த தாய்லாண்ட்லேயே நாங்கள் சூஸ் பண்ணி நடிக்க வச்சோம். அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. என்னன்னா கம்யூனிகேஷன் ப்ராப்ளம், நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியாது, அவங்க சொல்ல வர்றது நமக்கு புரியாது. அண்ட் எனக்கு ஒரு ஏடி ஒருத்தர் இருந்தார், ஹூ நோஸ் இங்கிலீஷ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் தாய். ஸோ அவரை வச்சு நாங்கள் மேனேஜ் பண்ணோம். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா என்னோட ஃபைட் கோஆர்டினேட்டர் வந்து தாய்லாண்டில் ரொம்ப பிரபலமாக இருக்கிற மிஸ்டர் நங்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர், கிட்டத்தட்ட ஒரு 40-50 படங்களுக்கு மேலே அவர் பண்ணியிருக்காரு. அவருக்கும் வந்து அந்த ப்ராப்ளம் இருந்தது, அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருந்தது. எப்படியோ ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தர் வச்சு சமாளித்தோம். ஸோ அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது ஷூட் பண்ணுறதுக்கு. இந்த படத்துக்கு காஸ்டியூம் டிசைனிங் வந்து வாசுகி பாஸ்கர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. என்னன்னா ஒரு 2 ஸ்டைல் தேவைப்பட்டது. ஒன்று வந்து அவர் ஃபாரஸ்ட்டில் இருக்கும்போது அந்த ட்ரெக்கிங் கைடுக்கான ஒரு விஷயங்கள் தேவைப்பட்டது. அதே கேரக்டர் வந்து தாய்லாந்து போய் இறங்கினதுக்கு அப்புறமா ஒரு சீக்வன்ஸ்க்கு அப்புறம் ஒரு சிச்சுவேஷனுக்கு அப்புறமா வந்து வேற ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகிற ஒரு இது. ஸோ அந்த சேஞ்ச் ஓவரும் ரொம்ப அழகாக அமைஞ்சது. இதில் அவங்க தான் வந்து த்ரிஷாக்கும் பண்ணியிருக்காங்க, சுனேனாக்கும் பண்ணியிருக்காங்க, அண்ட் வந்து ஜேடி சக்கரவர்த்தி எல்லாருக்குமே அவங்க தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்குது அவங்களுடைய ஒர்க். இது வரைக்கும் எதுவும் அந்த மாதிரி அடுத்த படம் இதுதான் இருக்கணும் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு கதை, இந்த கதை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். பட் அதற்கான எந்த விதமான முயற்சிகளும் நான் இது வரைக்கும் பண்ணலை. ஏன்னா வந்து இந்த படத்துல தான் முழுக்க கான்சென்ட்ரேஷன் இருக்கு. ஸோ இந்த படம் முடிச்சுட்டு தான் அடுத்த படம் என்ன ஏது அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். இல்லை ஷூட்டிங் வந்து தமிழில் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். பட் ரிலீஸ் வந்து டெஃபினட்டாக ஹீரோக்கு வந்து அங்கே மார்க்கெட் இருக்கிறதுனால சேம் டே ரிலீஸ் ஆகும். தயவு செஞ்சு யாரும் விசிடிலையோ அந்த மாதிரி திருட்டு விசிடியில் படம் பார்க்காதீங்க. எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பாருங்க. டெஃபினட்டாக நீங்கள் பார்க்குற அந்த 2.25 மணி நேரம் உங்களுக்கு வர்த்தாக இருக்கும். இதுக்கு நான் கேரண்டி. உங்களெல்லாம் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.